ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல உள்ள ஹேரை ரிமூவ் பண்றவங்களா நீங்க? இந்த வீடியோ பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ நீங்க ஃபேஸ்ல ரேசர் யூஸ் பண்ணாலும் அது என்னதான் சேஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேசரா இருந்தாலும் கண்டிப்பா பிரேக்கவுட்ஸ் வரும், பாயில்ஸ் வரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், சேஃபஸ்ட் ஆப்ஷன் லேசர், எஸ்பெஷலி டயோட் லேசர். இது ஃபேஸ்ல இருக்கிற எல்லா விதமான ஹேரையும் ரிமூவ் பண்ணிடும். இது எப்படி வேலை செய்யும் இந்த லேசர் அப்படின்னா, ஹேரோட ரூட் இருக்கு இல்லையா, அதுல மெலனின் ஒரு பார்ட்டிகல் இருக்கும். இது கரெக்டா போய் அந்த பார்ட்டிகல்ல வேலை செஞ்சு ஹேரை வளர விடாம பண்ணும். சில ஹேர் பார்த்தீங்கன்னா டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிரும், சில ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படி தின் ஆயிடும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஃபேஸ்ல ஹேர் இருக்கிறதே தெரியாது. நீங்க ரேசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க ஃபங்க்ஷன் போகும்போது எவ்ரி டைம் டென்ஷன் ஆக வேண்டிய நெசசிட்டியும் வராது. இதுல வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, லேசர்னாலே பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அண்ட் எப்போ சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படின்னா, நீங்க சலூன், ஸ்பா அங்கெல்லாம் போனீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் பத்தி மாத்திரம் தான் தெரியும். ஏன் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம், யாருக்கு எவ்வளவு எனர்ஜி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே இது குவாலிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா எதுக்காக அவங்களுக்கு பண்ணணும், அவங்களோட டைப் ஆஃப் ஸ்கின் என்ன, அவங்களோட டைப் ஆஃப் ஹேர் என்ன, எவ்வளோ எனர்ஜி வைக்கலாம், எத்தனை சிட்டிங் பண்ணலாம், எவ்வளோ கேப் கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால சைடு எஃபெக்ட்ஸை பத்தி வரி பண்றதுக்கு அவசியமே இல்லை. ஸோ சே குட் பை டு யுவர் ரேசர். ஆல்வேஸ் ப்ரிஃபர் லேசர் ஃபார் யுவர் பெர்மனன்ட் ஹேர் ரிடக்ஷன். யூ கேன் அட்டெண்ட் ஆல் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் டென்ஷன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.